நாளைய தினம் மாதம் தொடக்கமே பங்குனி உத்திர நாளோடு தொடங்கி இருப்பதால் நாளைய தினம் ஒரு சிறப்பான நாளாகவே கருதப்படுகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் சரி, சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் சரி, பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி, மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் சரி, நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர நாளன்று பணவசியம் ஏற்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நமக்கு எது வேண்டுமோ அது நம்மிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அதை நாம் வசியம் செய்ய வேண்டும். அப்படி நம்மிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று பலரும் நினைக்கக்கூடிய ஒன்றுதான் பணம். பணத்தை வசியம் செய்வதற்கு பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கின்றன. அதிலும் தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம், அதுவும் பங்குனி உத்திர நாளன்று செய்யும்போது அதனுடைய பலன் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பங்குனி உத்திர நாளன்று நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தாந்திரிக பரிகாரத்தை சேர்த்து செய்தோம் என்றால் நமக்கு பணவசியம் என்பது உண்டாகும். நம்மிடம் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை அனைத்தும் நீங்கி தாராளமான பணவரவு ஏற்படும். பங்குனி உத்திர நாளன்று எந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுகிறோமோ, அதாவது மாலை 6 மணிக்கு மேல் கூட இருக்கலாம். இதற்கு நமக்கு பணவசியத்தை ஏற்படக்கூடிய கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இவை 3ம் வேண்டும். வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பான முறையில் காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அஷ்டலட்சுமி விளக்கு ஒன்று இருக்கும். அந்த விளக்கை வெறும் தரையில் வைத்து நாம் ஏற்ற மாட்டோம். அதற்கான ஒரு தாம்பலத்தட்டை வைத்து அதற்கு மேல்தான் விளக்கை வைத்து ஏற்றுவோம். அப்படி விளக்கை வைத்து ஏற்றும் பொழுது அந்த விளக்கிற்கு அடியில் 6 என்ற எண்ணிக்கையில் ஏலக்காய், 6 என்ற எண்ணிக்கையில் கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து அதற்கு மேல் இந்த தீபத்தை ஏற்றுங்கள், இந்த விளக்கை ஏற்றுங்கள். இந்த விளக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். பிறகு குளிர வைத்து விடுங்கள். குளிர வைத்த பிறகு விளக்கிற்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் எடுத்து வெள்ளை, மஞ்சள், பச்சை அல்லது சிவப்பு இந்த 4 நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்துணையை எடுத்து அதில் மூட்டையாக கட்டி நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும். ஒரு முனை மட்டும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாம் பின்பற்றினால் போதும். நம்மிடம் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறைகள் அனைத்தும் நீங்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். அதுவும் இந்த பரிகாரத்தை பங்குனி உத்திரத்தோடு நாம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.